கால்தட்ட மீறாது நாங்கள் கொடுக்கலான்னு அந்த ஒரு 5000 ரூபா கொடுப்பேன் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த ஆசிப்பாக எத்தனையோ உள்ளவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்ல நல்ல சாப்பாடை போட்டது போயிட்டு வாங்க நான் கூப்பிடுறேன்னா நல்லூர்ல இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து பராமரிக்கணும். அப்போ உங்களை தான் கேட்டவா நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, அம்மாவோடய இருந்து 3 நேரம் எல்லாம் சமைச்சு கொடுத்து 6 வருஷமா கரண்ட் இல்லாம இருக்கிறீங்க. ரெண்டு பேரும் நீங்க இருக்கா இப்போ நேர்ந்து வந்தீங்களா? ஓ வெல்கம் டு ஜெலி பிளாக். நாங்கள் சாரும் ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே, இந்த நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய புதிய வீட்டில் தான் நிற்கிறேன். 28ஆம் தேதி நாங்கள் இங்கே ஒரு நிகழ்வு செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நாம் செய்ய போகிற நிகழ்வு, அதாவது வந்து 1ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வு. இந்த நிகழ்வு யாருடையன்னு சொன்னால் புலனில் இருக்கிறதான கௌரியமான கணவன் அவருடைய 1வது ஆண்டு நினைவு தினம். அப்போ அதுக்காக வந்து மிக நேற்று நினைவு தினம் செய்திருக்கேன். இந்த ஒரே நினைவு தினத்தில் வந்து அநேகமாக வந்து சாப்பாடுகள் தான் கூட கொடுத்துருக்கேன். ஆனால் இன்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான மரக்கறி சாப்பாடு, வடை, பாயாசத்தோடு எல்லாம் சேர்த்து. மற்றது வந்து சைக்கிள் கொடுக்குறோம். மற்றது வந்து மாதாந்த கொடுப்பனவு புனிதநகரில் இருக்கிற நவரத்னம் அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாதாந்த கொடுப்பனவா வந்து 5000 ரூபா கொடுக்கப்புறம் அது வந்து இன்றைய தினம் அந்த நினைவு தினத்தில் அன்றைய கொடுக்குற நாடு 28ஆம் தேதி கொடுக்குற நாடு. இனிமேல் வந்து அம்மாவுக்கு ஒவ்வொரு மாதமும் 28ஆம் தேதி கட்டிக்காரி பார்த்தீங்க அடுத்த சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு மாதமும் 28ஆம் தேதி அம்மாவுடைய கொடுப்பனவும் கொடுக்கப்புறம். அப்போ உண்மைக்குமே இன்றைய தினம் வந்து 3 விதமான ஒரு கொடுப்பனவோட 1வது ஆண்டு நினைவு தினத்தை வந்து நினைவு கொண்டிருக்கான அந்த ஒரு ஆத்மாக்காக நாங்கள் என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்து கொண்டு உண்மைக்குமே வந்து அவங்களோட மனைவியாக இருந்து பாருங்க ஒரு என்ன சொல்றது கணவனுடைய 1வது ஆண்டு நினைவு தினத்துக்கு எத்தனையோ இருக்கிறது வந்து நல்ல ஒரு வயிறாரம் சாப்பாடு. இந்த வந்து மறக்கிற சாப்பாடுனாலும் எல்லாரும் வந்து இப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அப்போ வந்து வயிறாரம் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு வந்து சைக்கிள் உண்மைக்குமே இப்போ சைக்கிள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வெளியாக இருக்குது. எல்லாராலையுமே வேண்டக்கூடிய நிலைமையில இல்லை, எட்டாக்கணியாக இருக்குது நாங்கள் கொடுக்குற மாணவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்ற கொள்ளையில் அந்த அம்மாவுக்கு மாதாந்த உதவி, அந்த அம்மா கால்தட்ட மீறாது நாங்கள் கொடுக்குறான்னு அந்த ஒரு 5000 ரூபா கொடுப்பேன் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இப்படியா செய்கிறதான அந்த ஒரு மனைவிக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் ஒரு வாழ்த்துக்களும் எப்படி அனுஷ்டித்திருக்கான்னு சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து 11:30. அதுக்குள்ளேயே வந்து நான் எல்லாம் சேர்ந்துருக்கிறேன். நான் காலமா வரவே எல்லாம் தகவல் நடக்குது வேலை எல்லாம் நல்ல நீட்டா வடிவாரு ஒழுங்கு செய்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கேயோ சைக்கிளும் வந்து நேற்றைய தினமே நாங்கள் சைக்கிளை மாலை நேரத்துல சைக்கிளும் அதில் நாங்கள் போயிட்டு பார் கவர் சீட் கவர் எப்பவுமே சைக்கிள் எடுக்க கதையும் எடுத்து கொடுக்குறது. வந்து சைக்கிள் கொடுக்கப்புறம் மாதாங்க கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ 11:30 நேரம் சரியாக வந்து 12 மணிக்கு நாங்கள் போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு, அதாவது வந்து இங்கே சாப்பிட அழைத்தவர்களை வந்து 1 மணிக்குன்னு சொல்லி விலை சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து 1 மணிக்கு மேல் வேணும், அதுக்கு முன்னவும் வேணும், ஒரு சில பேர் அதை தாண்டியும் சொல்லிவிடும். ஆனாலும் நான் வழங்கப்பட்ட நேரமாக வந்து 1 மணி சாப்பாடு நேரம் உண்மைக்குமே. அதாவது வந்து அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து அனுவை மனுஷியாக்கா உங்களுடைய ஃபேமிலியிலேயும் வந்து ஒரு சிலரையும் வந்து அழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நான் சொல்லணும் ஏன்னா இதில் வந்து கலந்து கொள்ளணும்ட்டு. மற்றது வந்து எனக்கு இந்த முறை இந்த நிகழ்வு வந்து சரியான ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்க, வளமையாக நான் ஃப்ரெண்ட்ஸ் கோமிலேருந்து இங்கே வந்து நாட்டெல்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இது ஒரு என்ன சொல்ற ஃபங்க்ஷனாக செய்கிற ஒரு வீடு மாதிரி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கு. இன்றைக்கு வந்து இனி அப்படி இன்றைக்கு வந்து இப்படி எங்களோட வீட்டில் செய்கிறது எங்களுடைய ஒரு நிகழ்வு மாதிரியே அப்படி இருக்குது. எனக்கு அதை வந்து நான் மனப்பூர்வமாக செய்கிறேன். மற்றது வந்து சந்தோஷத்தை வீட்டையும் பற்றியும் நான் என்ன நினைக்கிறேன், எத்தனையோ உள்ளவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்ல நல்ல சாப்பாடை போட்டது உதவி அதோட எத்தனையோ சைக்கிளை கொடுத்துருக்குறோம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பிளஸிங்கான உண்மையாக இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இப்படி ஒரு வீட்டை தான் இந்த வீட்டிலே வந்து எத்தனையோ ஆக்கள் வந்து இழைப்பார்கள் செய்கிறதான இருக்கட்டும், திருநாளுக்கு வாழ்வழிக்க இடமா இருக்கட்டும், கண்டிப்பாக நித்திரை போட்டியில்
அப்போ இன்னைக்குமே ஒரு ஆசீர்வாதம் என்ன பணங்களை சொத்து பத்தையும் நேரடியாக வச்சிருந்து நாங்கள் எங்களுக்குள்ள அனுபவிக்கிறோம். அது ஆசீர்வாதம் இல்லை. நாங்கள் குறுகினான ஒரு செல்வத்தொழிலாக இருந்தாலும் எல்லாருமே நல்ல ஆறுதல் விட்டு போகக்கூடியதுன்னா அதுதான் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. அப்போ இப்படியானதெல்லாம் இந்த வீட்டில் நடக்க எனக்கு அது ஒரு மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமாக இருக்குது. எப்படி கூட வந்துச்சு அப்படி என்ன சொல்லுங்க சாப்பாடு வச்சுக்கொண்டு யாரும் விட்டுட்டு போகிறது நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஓகே அப்போ நம்ம நாங்கள் நிகழ்வுக்குள்ளே போவோம். சரியா 1 மணிக்குள்ளே எல்லாரும் நம்ம நினைக்கிறேன். இப்போ நான் இல்லை ஒரு தம்பியாக இருக்கும் போதும் செய்துட்டேன். ஆட்டோக்காரங்க ஃபோன் பண்ணால் போயிட்டு நல்ல சுட சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துடுவேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு சுட சுட எடுத்துட்டேன். பாருங்க நம்ம இணைய தினத்துக்காக நின்று சாப்பாடெல்லாம் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு வாங்குவோம் பார்ப்போம். பாருங்க கடலையும் பைத்தங்காயும் பிரட்டல், அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுவும் என்ன சொல்கிறது ஒரு வெள்ளைக்கறி மாதிரி இருக்குது, அப்புறம் சம்பல், பருப்பு கறி, உளுந்து வடை, பாயாசம், வாழைப்பழம். பார்த்தீங்களா? ஓகே இன்றைய தினம் முதலாவது ஆண்டு நினைவு தினத்துக்காக வழங்குறதான பாருங்க மரக்கறி சாப்பாடு. இன்னைக்குமே நல்ல ஒரு சூப்பரான மரக்கறி சாப்பாடு. உங்களுக்கு பரவாயில்ல கம்மி குட்டி நித்திரையே கடன் நித்திரையே அது மனுஷனா சாப்பாடு 12-20 நேரம் அப்படி மாக்கள் வெளியில் நாங்கள் 10 நிமிஷம்னா பிளேட்டில் லஞ்சிட்டு எல்லாம் இருக்கிறோம். இது பாயாசத்துக்குரியான மண்டே கப்பல் எல்லாத்தையும் போட்டு பிளேட்டில் சோறு அதில் போட்டு விலைக்கறியை விட்டு கொடுப்போம். விலைக்கறியை விட்டு கொடுப்போம். நீங்க சாப்பிட கொண்டு வாங்க தேட கொண்டு ஓ வெயில் இல்லை கடல் அக்காவுக்கு என்ன போயிட்டு வாங்க. இது நினைவு தினம் குழந்தைல இருக்கிறான ஒரு ஐயாண்டு முதலாவது ஆண்டு நினைவு தினம். அதுக்காண்டி சாப்பிட்டாங்க. சரிதான் போயிட்டு வாங்க. நான் கூப்பிடுறேன்னா ஐயா ஓகே சாப்பாடு குழந்தை இருக்கான கௌரி பிள்ளை அம்மாங்க கணவனின் முதலாவதான நினைவு தினம் சாப்பாடா நம்மளை வளைத்திருக்கிறா. பார்த்தீங்களா? நம்மளுக்கு அம்மா யாருன்னே தெரியல. ஆனால் அம்மாவுங்களை தெரிஞ்ச நாடி வளைத்திருக்கிறா. இன்னைக்கு அம்மா மகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே ரசில் வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது. நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்வோம். கண்டிப்பாக நன்றி அம்மா. உண்மையிலே யாருக்கு தெரியாது அப்படி இருந்தும் என்ன சாப்பாடு கிடைச்சிருந்தீங்க. நல்ல ஒரு மிளகு சாப்பாடு நல்ல பாயசத்தோட சாப்பாடு, மற்றது மாத பணம், மற்றது
சைக்கிள் சாப்பிடணும் நடத்தி கொண்டிருக்கிறோம். Adi kuni awal tu. நான் அந்த சாரி எல்லாம் கொடுத்தேன். அப்ப இங்க வந்து நீங்களும் அப்ப சுவிஸ்ல இருக்கான ஜெயந்தாக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதாவது நல்லூர்ல இருக்காங்க. அவங்க அம்மா பராமரிக்கணும். அப்போ உங்களை தான் கேட்டவா நீங்க தனியா இருக்கிறீங்க, அம்மாவோடய இருந்து 3 நேரம் எல்லாம் சமைச்சு கொடுத்து பாப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு முடியுமா? ஏழாதுங்களால சின்ன வயசுலயே கட்டுப்பாடு 16 வயசு தனியா தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்களும் இன்னும் ஒரு அம்மா தான் சமைச்சு சாப்பிட போறீங்க. அவ்வளவு அதுக்கு சரியா? இப்ப அக்கா அதை பார்த்தா அந்த அம்மாண்ட வாயிலிருந்து வர்ற வார்த்தையை நீங்க நம்புங்க. இல்லை ஒரு முறை போன் எடுக்க நான் ஒவ்வொரு ரீசன் சொல்லிக்க சில வேளை அக்கா ஒரு குழம்புலாம் என்ன போய் சொல்லுதான்ட்டு இன்றைக்கு நம்ம அந்த வாயாலே சொல்றதை நீங்க கேளுங்க. அப்ப இனிமே இவங்களை ட்ரை பண்ண தேவையில்லை. வேற ஒரு ஆக்கள் அப்ப அவங்களுக்காரும் தெரியுமேக்கா அப்படி இப்ப சம்பளமும் கூட இல்லை வைக்காம இப்ப பொம்பளைகளே போகுது இங்க இருந்தாங்க 2000 ரூபாங்க. வேணும்னா அவையோட நிக்கிற மாதிரி மிச்சம் எல்லா தேவையும் அவ பாப்பிடாம மாசமா 30,000 சம்பளம் கொடுத்தாலும் சாப்பாடு 3 நேரம் கொடுத்து அதை இப்ப துணியான்னு சொன்னாலும் அப்படி எடுத்து கொடுக்குறாங்க. அதனால தான் தெரியும் அவையோட ஒரு ஆக்கா நிக்கிறாம அப்படி யாரும் எடுக்கிறாதோ. நீங்கள் ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்லுதான். சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா 2-3 மகள் டெலிவரி 12 மாசம் தங்காம கதைக்கோம் சொல்லிட்டு நிக்கிறா. ஒரு முக்கிய தேவைன்னு சொல்லிட்டு என்ன தேவை உங்களுக்கு? நீங்க வீட்டை வந்தீங்க தான் 3 மாதமா அது அம்மா விட்டாலும் இல்லை எங்களை விட்டாலும் முக்கியமா கரண்ட் தான் போடுங்க. அது சரி. இப்ப வார மாசம் டெலிவரி பண்ண சொல்லியிருக்கோம். மேங்க சின்ன பிள்ளைகளோட சத்து விளக்குகள் அதெல்லாம் அதான் டேஞ்சர்ன்றது. இதுவரையும் இல்லையா உங்களுக்கு கரண்ட் இருந்தா போடுங்க. இப்ப கரண்ட் காசு கட்டா சரி. ஏன் காசு என்னதுக்காக கட்டாம விட்டீங்களா? நீங்க கரண்ட் பில் கட்டாம விட்டோம். அவ்வளவு நல்ல காரணம். அப்ப நீங்க பாவிச்சுக்கோனா கரண்ட் இப்ப கரண்ட் பில் கட்டானான்னு தான் அது வட்டி போட்டு அப்ப எவ்வளவு காசு கட்டணும்? மெயின் கரண்ட கட் பண்ணி கொண்டு போடணும். இப்ப 70,000 ரூபாய் காசு கட்டினா திரும்ப உங்களுக்கு கரண்ட் வரும். இனிமேல் நீங்க ரெகுலரா உன்ன மாதம் அந்த காசை செலுத்தி கொண்டு இருக்கு. அதான் உங்களுக்கு பிரச்சனை. புதுசா கரண்ட் எடுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தங்காத தேவையை சொல்லிட்டு இருப்ப என்னென்றால் இருக்கிற பில்ல லைட் பில் கட்டாத நாடி அதாவது 70,000 ரூபாய் கட்டாம இருந்த நாடி அறவே மெயின் கரண்ட நிப்பாடிச்சு. இப்ப எவ்வளவு காலமா கரண்ட் இல்லாம இருக்கிறீங்க? 6 வருஷமே இருக்கு. 6 வருஷமா கரண்ட் இல்லாம இருக்கிறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா முக்கியமா கரண்ட் தேவை 70,000 ரூபாய் காசு தேவைப்பட்டா அந்த காசை செலுத்தினா தங்களுக்கு கரண்ட் கூட்டிடணும்னு சொல்லிட்டு கேட்கறதுதான் நீங்க முக்கியமா கேட்கறதான விஷயம். ஓகே 2 பேரும் படிக்கலாம். 1ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு. சரி. அப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க தங்காம கன்சீவ் ஆயிருப்ப அந்த டைம்ல 2 பேரும்
சின்ன ஆட்கள் படிக்கிற ஆட்களா இருக்கேங்க முக்கியமான உதவியா தான் கேட்கிறேன். அதை நீங்க செய்யறீங்க தொடர்பு சொல்லி கொடுத்தோம். அப்படி உங்களுக்கு கிடைச்சிட்டேன்னு சொன்னா நான் உங்களோட ஊர்ல இருக்கேன், நாங்கள் அவள் தொடர்புல இருக்கேன் தானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சரி அதை சாப்பிட்டீங்க போயிட்டு வாங்க. சரி நாளைக்கு அந்த ஒரு என்ன சின்ன ஒரு சப்போர்ட் தானே மேன், அது உங்களுக்கு ஒரு உதவியா தானே இருக்கு மேம். மருந்துக்கு தேவை வேண்டியது நம்ம குழந்தைல இருக்கிறான கௌரி பிள்ளை அம்மாவோட கணவன் முதலாவது நாள் தினத்துக்காக அம்மா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இந்த மாதாந்த உதவி பணம் 5000 ரூபா அது வழங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு படிக்கிற மாணவனுக்கு சைக்கிளும் மற்றது நல்ல ஒரு மரக்கறி சாப்பாடு அம்மா வழங்கி இருக்கிறா. அப்போ அவள் சொல்லியிருக்கான்னா உங்களுக்கு மாதம் நாங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட முயற்சியும் வீண் போகுது கேட்டது கம்மியாக கிடைச்சிருக்குது சந்தோஷமே. அப்ப அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு மேலே நாங்கள் அதுக்கட காலத்தவங்களோட அவைகளாலே முயன்றதை தானே செய்யணும் கண்டிப்பாக. அப்ப உங்களுக்கு இப்ப இன்னைக்கு 28ஆம் தேதி அந்த 5000 நினைவு தினத்துல 2 நாள் நான் மாசம் 28ஆம் நீங்க 28ஆம் தேதி நீங்க தான் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை கூட அனுப்பி விடலாம். வேற உங்களுக்கு கஷ்டம் தானே அதுதானே. அப்போ அதுவும் ஒரு சிரமமா இருக்கும். அப்போ அதனால உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை இங்கே அனுப்பி நீங்கள் சொன்ன 28ஆம் தேதி கண்டிப்பா நான் கொடுத்து விடுவேன். இந்தாங்க எண்ணி பேருங்க. சரி எண்ணி அப்படி இல்லை இன்னும் அப்படி எண்ணி பேருங்க. ஒவ்வொரு தாளா காட்டுங்க. முன்னால இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இருக்கு 5 இருக்கு. அப்படி இல்ல பாக்குறாங்க இருக்கட்டும். இன்னைக்கு இந்த நவரத்னம் அம்மாவுக்கு கிடைச்சதான எனக்கும் நல்ல சந்தோஷம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டை செலுத்தன்னு சொல்லிக்கணும்மா ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அப்போ மறுபடியும் நானும் அந்த கௌரி அம்மாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாணவனுக்கு சைக்கிள் வழங்கணும். இப்போ வளமையாக அந்த முன்னாள் இந்த தம்பி அவனுக்கெல்லாம் ஒரு சைக்கிள்னு சொல்லணும் இப்படி சந்தோஷமாக வேண்டாம். இதெல்லாம் இன்னுமே ஆக்களை காணையில எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டு இருக்கிற விளையமா இருக்கு. ஆனால் இன்னும் காணல. ஒரு உண்மைக்குமே ஒரு அவசியமா ஒரு தேவையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது முதலாதான் கொடுக்குற எனக்கே ஒரு சஞ்சலமா இருக்குது இன்னும் காணையிலன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்ன தொடர்ச்சியா 2 நாளா சொல்லிக்கொண்டே இருக்கு. சரியா 1 மணிக்கு வாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னேன். ஆனால் காணையில அவங்களுக்காக சைக்கிள் வெயிட் பண்ணுது. சரி நான் வெயிட் பண்ணி பார்ப்போமே நான் என்ன காரணமோ தெரியல. எனவே இந்த தந்தது தங்கண்ட இந்த நிகழ்விலேயே ஒரே டைம் இல்லாம சந்தோஷம் புதுசா இல்லாட்டாலும் எனக்கு பழசாண்டா பழசாண்டா கூட சைக்கிள் கடந்த 2 தடவை தொடர்ச்சியா 2 தடவை கேட்டுட்டேன். இதோட 3ஆவது தடவை. ஆனா என்ன சொல்றது உண்மையா அந்த வீடியோ பார்க்க நீங்க அம்மா என்ன சொல்றாங்க எனக்கு ஒரு புதிய சைக்கிள் ஆட்டாலும் பழசாண்டா கூட வேண்டி தந்தா தான் சைக்கிள்ல போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு நாளையில சம்பளம் 1000 ரூபா அதுல ஆட்டோ 500 ரூபா போனா 800 ரூபா. அப்ப என்ன பழமொழியா 9 ரூபா மாடு 50 ரூபா வைக்கல் சாப்பிட்ட பழமொழியா வந்துருமே. அதனால அவங்களுக்கு ஒரு சைக்கிளா கிடைச்சா தான் 4ஆம் அதில் போகக்கூடிய மேக்மெண்ட் சொல்லி மறுபடியும் அம்மா ஒரு 3ஆம் தடவையாக இந்த உதவியை கேட்குறா. அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறாங்க நல்ல உள்ளாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு சைக்கிள் உதவியை நீங்கள் செய்வீர்களா இருந்தால் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்குமென்று இந்த நல்ல நாளையும் நானும் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் போங்க அம்மா உங்களுக்கு சைக்கிள் கிடைச்சேன் என்னை பொறுத்தவரை யாருக்கு உதவி கிடைச்சோ எனக்கு அது நல்ல ஒரு சந்தோஷத்தோட உடனடி அன்றைக்கு தான் நான் 2ஆம் இரவில் உங்களுக்கு கதைச்சேன் நான் என்ன. ஏன்னா அந்த அம்மா என்னோட இரவு தான் கதைச்சவா. அப்போ எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு. அது இந்த அம்மா உதவி கிடைச்சிட்டு அதை நான் உடனடியாகவே சொன்னேன். அப்படி கிடைச்சேன்னு சொன்னேன் எனக்கே சந்தோஷத்தோட உங்களுக்கு உடனடியாக கூப்பிட்டு தருவேன்.
சரி போட்ட முயற்சியும் பாவம் 3வது தடவையா கதைச்சிருக்கிறீங்க. சரி பாப்போம் கிடைச்சுன்னு சொன்னா நான் கண்டிப்பா போடுறேன். ஆட்டோ வந்துட்டு சரி கை கழிச்சிங்க. பாருங்க எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குண்ணா. அது வடையோட சாப்பிட மறக்கிறேன். என்ன நம்பி விட்டு எல்லாருமே இன்னைக்குமே திருப்தியா சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்சல் தந்தி எடுத்துக்கொண்டு போனேன். அதான் வந்து இன்னைக்குமே இந்த நிகழ்விலேயே இன்னைக்குமே ஒரு பெரிய ஒரு கொடுப்பேன் சொன்னா இந்த சைக்கிள் கொடுக்குறதா. அப்ப இந்த ஃபேமிலியை தான் நான் வந்து இங்க பார்த்தேன்னா ஒரு கட்டங்கிற ஃபோனும் எடுத்து பார்த்தா நோக்கில் இருந்தது. ஒருவேளை நீங்க வர மாட்டீங்க உதவியான எனக்குள்ள பல குழப்பம். அது வந்து வீடியோ பார்த்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல எல்லாரும் இந்த சைக்கிள் இப்படி நிறைய நேரமானதான் எல்லாருக்கும் தேவையானது இருக்குந்தானே. முன்னால புது சைக்கிள் அனுப்பி ஒருத்தர வந்துட்டு அப்ப அவையும் வந்து ஒரு சில பேருக்கு இன்றைக்கும் சைக்கிள் தேவையிலேன்னு இருந்தவ. அப்ப என்ன வந்து பல கேள்விகள் கேட்க துவங்கினோம். அப்ப என்ன கைனுமா விரையில தானே நான் அப்படி நண்டே தான் கொடுக்கணுமோ அப்ப எங்களுக்கு தரமாட்டீங்களோன்னு சொல்லி நான் பல கேள்விகளுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கே முகம் கொடுத்துட்டேன். சரிதான். இப்ப நீங்க இருக்கா இப்ப நேரஞ்ச நண்டு வந்து நீங்க அதான் போன் எடுத்தா நீங்க ஒப்புல இருந்தது. நான் இன்னும் நான் நேற்று சொன்னேன் ஆஸ்பத்திரிக்கு வேலை கூட்டிட்டு தான் போனது. அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லி பயந்துட்டேன் என்ன சொன்னா போன மோக்கில் இருக்குனாடி. அப்ப இந்த நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தம்பி தான் நாங்க இந்த சைக்கிளை வழங்க போறோம். நேற்று தினமே நான் சைக்கிள்லாம் மட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து சைக்கிள் கொடுக்க எப்பவுமே சீட் கவர் கவர் எல்லாம் போட்டு தான் கொடுத்து. தம்பி எத்தனை ஆமாண்டு படிக்கிறீங்க? என்ன பேர் தம்பிக்கு? அபிஷனா. அப்ப கேட்டவுடனே தம்பிக்கு வந்து சைக்கிள் கிடைச்சது சந்தோஷம் குட்டிக்கு. அப்படின்னு நீங்க சைக்கிள்ல போவீங்க. மற்ற அவருக்கு ஆமாண்டு அந்த தம்பி 3ஆம் ஆண்டு 2 வயசு கூட வேட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குவேன் வண்டி குடியனே. ஓடியே இவர்தான் ஓடி பண்ண விருப்பல சைக்கிள் ஓடு வருது சென்னையில. அப்ப சந்தோஷம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கே ஹாஸ்பிட்டலா வந்துட்டு அப்படி நேரடியா இங்க வந்தது என்று சொன்னா தெரியும் அவைக்கும் அந்த என்ன காத்திருக்குமென்னு சொல்லிட்டு நம்ம 14 வந்து அவர்களை இனிமேலும் வந்து என்ன சொல்றோம் நேரத்தை மினக்கட்டாம மற்றது வந்து ஹாஸ்பிட்டலால வந்த நாடி அவங்க நாங்கள் சாப்பிடல சாப்பாடு அவர்களுக்குரியதான வந்து கொடுத்து தான் விட போறோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த சைக்கிள் ரொம்ப நன்றி. பிள்ளைகளை போகுது பிள்ளைகளை இந்த கருதாவத்தை கருதாதுனா நல்லா இருக்கும். கண்டிப்பாக நானும் கௌரியம்மாவுக்கு வந்து மறுபடியும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கொள்றேன். என்னன்னு சொன்னா இது வந்து தம்பிக்கு 7ஆம் ஆண்டு படிக்கிறான்னு சொன்னா அவங்க அடிப்படை படிப்பு அவங்க உயர் மட்டும் கூட இந்த சைக்கிள் வந்து வாழ்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லிட்டு அப்ப சரி உங்களையும் வந்து நாங்க நேரத்தை கட்டாம நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போங்க. ஓகே நன்றி. பாத்தீங்களா நான் முக்கியமா கதாநாயகனா கேட்கல. தம்பிக்குட்டிக்கு வந்து ஒரு அம்மம்மாக வளர்ந்து சொல்லி விடுமா? நன்றியா. நான் மறந்தோட நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா. நன்றி சொல்லணும். அதான் நல்ல விஷயம். எப்பவுமே வந்து வாழ்க்கையில நாங்கள் அதாவது மறக்க கூடாது. நான் நன்றி சொல்ற வழக்கம் வந்து கண்டிப்பா வந்து இருந்தே ஆக வேணும். அந்த வகையில தம்பிக்குட்டி என்ற இருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இங்க போட்டு
பார்த்தீங்கன்னா அந்த உருளை வடிவாக சாப்பிட்டு போட்டோம். அம்மாவோட விருப்பத்துக்குமே வந்து அனுஷ்யாக்கா வேண்டியும் மற்றது வந்து அனவும் வந்து குட்டீஸ் வந்து அதில் சத்தம் போடணும். நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டேன். அந்த சத்தமே இருக்குது. இப்போ நீங்களே எல்லாமே பார்த்துருப்பீங்களா? அவங்க கொடுத்த உணவிலேருந்து வழங்கி உதவிலேருந்து எல்லாமே நான் வந்து எத்தனையோ அதாவது நினைவு நாட்கள் செய்திருக்கிறேன். நான் உண்மைக்குமே இன்றைய அந்த நினைவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வித்தியாசமாக இருக்குது. அதாவது வந்து நல்ல ஒரு பயனுள்ளதான அவசியமான நல்ல கொடுப்பனவள் கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக வந்து இந்த சைக்கிள் கொடுத்த தம்பி வந்ததுக்காக அவங்க லேட்டாக வந்து அதுக்குரிய காரணத்தைன்னு சொன்னாங்க. இல்லை கொஞ்ச நேரம் வந்து நான் சரியாக டென்ஷன் ஆகிட்டேன். என்ன காலையில் இந்த நினைவுலாம் இதெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காமையா அப்போ அவங்க வந்து உண்மைக்குமே ஒரு சரியான ரீசன் நான் சொல்லிட்டு ஓகே அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் சொன்னால் சின்ன பகுதியில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்க. அப்போ நாங்கள் வந்து அதை பேச முடியாது. உண்மைக்குமே வந்து மறுபடியும் நாங்கள் கொலந்து இருக்கிறதான கௌரி பிள்ளையம்மாவுக்கு வந்து நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து அதாவது நினைவு நிகழ்வில் வந்து எல்லாருமே வயிறார திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல உதவி திட்டங்களை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறாங்க. உண்மைக்குமே நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வாக இருந்துச்சு. அந்த எல்லாருக்குமே நல்ல ஒரு மனதார சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற நினைவு நிகழ்வுகள் அப்படி நாங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உணவு வழங்கன்னு சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் உதவிகள் செய்கிறதா கூட செய்யலாம். இன்றைக்கு வந்து ஒரு அம்மா இதோட 3வது தடவையாக சைக்கிள் உதவி கேட்டிருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் செய்ய விரும்பினா செய்யலாம்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளப்போம். வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களோட